வணக்கம். 2025ஆம் ஆண்டில் ஜனவரி, டிசம்பர் என 2 வைகுண்ட ஏகாதேசிகள் அமைந்துள்ளது. இதில் முதலில் வரும் வைகுண்ட ஏகாதேசி ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. இது கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாளில் அமைந்துள்ளதால் கூடுதல் விசேஷமானதாக கருதப்படுகிறது. ஜனவரி 9ஆம் தேதி பகல் 12:04 மணிக்கு துவங்கி ஜனவரி 10ஆம் தேதி காலை 10:02 வரை மட்டும்தான் ஏகாதேசி திதி உள்ளது. அதற்கு பிறகு துவாதசி துவங்கி விடுகிறது. இதனால் இரண்டில் எந்த நாளை வைகுண்ட ஏகாதேசி தினமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குழப்பம் பலருக்கும் ஏற்பட்டுள்ளது. எந்த நாளை வைகுண்ட ஏகாதேசி தினமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும்? எந்த நாளில் விரதத்தை துவங்கி எப்போது பாரணை செய்து உபவாசத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு நாளின் சூரிய உதய நேரமான காலை 5:50 முதல் 6:30 மணி வரையிலான நேரத்தில் என்ன திதி நட்சத்திரம் உள்ளதோ அதுவே அந்நாளுக்கான திதி நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என பஞ்சாங்க சாஸ்திர விதிகள் சொல்லுகின்றன. அந்த வகையில் ஜனவரி 9ஆம் தேதி பகல் 12 மணிக்கு பிறகுதான் ஏகாதேசி திதி துவங்குகிறது. அதனால் அந்த நாளை வைகுண்ட ஏகாதேசியாக கருத முடியாது. ஆனால் ஜனவரி 10ஆம் தேதி சூரிய உதய நேரத்தின் போதுதான் ஏகாதேசி திதி உள்ளதால் அந்த நாளை வைகுண்ட ஏகாதேசி தினமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பெருமாள் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். வைகுண்ட ஏகாதேசி அனைத்து ஏகாதேசிகளிலும் மிகவும் மங்களகரமானது. இந்த நாளில் விரதம் இருப்பது 23 ஏகாதேசி அன்று விரதம் இருப்பதற்கு சமம் என்று நம்பப்படுகிறது. இந்நாளில் பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி தொடர்ந்து வழிபட வேண்டும். அன்றைய தினம் உணவு, உடை உள்பட்ட பொருட்களை இல்லாதவர்களுக்கு தானமாக வழங்கி உதவி செய்வது சிறப்பு. நன்றி.